Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம ஒரு குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போன்றோம். நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இவை இரண்டையும் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? இவை வெவ்வேறான அர்த்தம் உள்ளவையா என்று தெளிவாக பார்ப்பதோடு இதே போல பல நடைமுறை உதாரணங்களையும் பார்க்க போன்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Now let's move on to the video. நீ என்கிட்ட சொல்லல. இங்க சொல்லல அப்படிங்கிறது கடந்த காலத்தை குறிக்கிறது. அதோடு ஒரு எதிர்மறை வாக்கியம். நாம் நிகழ்காலத்தில் ஆயினும் அல்லது இறந்த காலத்தில் கடந்த காலத்தில் ஆயினும் எதிர்மறை வாக்கியங்களை சொல்வதற்கோ அல்லது வினாக்களை வினவுவதற்கோ நமக்கு உதவி வினைச்சொல் தெரிந்திருப்பது மிக மிக அவசியமானது. இது ஒரு கடந்த காலத்தை குறிக்கின்ற எதிர்மறை வாக்கியம் ஆதலால் இங்கு உதவி வினைச்சொல்லாக நாம் did என்பதோடு not என்பதை பயன்படுத்துவோம். இதனுடைய சுருக்க வடிவம் didn't. எப்படி சொல்வோம்? எல்லாரும் வாய்விட்டு சொல்லுங்க. Very good. Didn't. Again, didn't. அப்போ இதை வைத்து இந்த வாக்கியத்தை அமைப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நீ, you, அதற்கடுத்தது நாங்கள் உதவி வினை சொல்லி போட வேண்டும். didn't. உதவி வினைச்சொல் இறந்த காலத்தில் காட்டிவிட்டால் பிரதான வினைச்சொல்லையும் இறந்த காலத்தில் சொல்லக்கூடாது. சரி, இங்கு நாம் tell என்பது பயன்படுத்த வேண்டுமா, say என்பது பயன்படுத்த வேண்டுமா? tell அல்லது say என்பது எங்கு எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய தெளிவான விரிவான வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். பார்வையிடாதவர்கள் பார்த்து உங்களுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு உங்களுக்கு வாய்ஸ் மூலம், அதாவது ஆடியோ கிளிப் மூலம் உங்களுக்கு விளக்கம் தேவைப்படின் நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்கின்றேன். கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு ஆடியோ கிளிப்ல விளக்கம் தர முடியும். இப்போ நாங்க பார்ப்போம். இந்த வாக்கியத்துல நீ என்கிட்ட சொல்லல. அப்போ அதை கேட்கின்ற அந்த நபர் இருக்கின்றார். ஆதலால் நாம் இங்கு say என்பது பயன்படுத்த முடியாது, tell என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். ஆகவே you didn't told அப்படின்னு சொல்லக்கூடாது, tell என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? ஏற்கனவே இங்க didn't என்றே நாங்கள் அது கடந்த காலத்தை குறிக்குது என்று காட்டிவிட்டோம். மறுபடியும் told என்பது, அதாவது tellனுடைய கடந்த கால வடிவத்தை நாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. You didn't tell. யாரிடம்? என்னிடம். You didn't tell me. Again, you didn't tell me. நீ என்கிட்ட சொல்லல. You didn't tell me. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. You didn't tell me. Again, you didn't tell me. இதுவே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் இவர் சொல்லல. இதுல எனக்கு ஒரு விஷயத்தை இவங்க என் வாழ்நாள் பூரா சொல்லல 0 times அப்படின்னா அதற்கு வேற வடிவம் இருக்கு. அதை பற்றி நாங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போது எனக்கு ஒரு ஞாபகம் தெரிந்த மட்டும் நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். இந்த வாக்கியத்தை பாருங்க. நீ என்கிட்ட சொல்லல என்போது என்ன பயன்படுத்துறோம்? You did not tell me. இங்க இந்த not என்பதற்கு பதிலாக நாம் never என்பதை போட்டோமானால் அது சொல்லவே இல்லை என்பதை வலியுறுத்தி காட்டும். அப்போ பாருங்க, you did never tell me. அப்போ இங்க டிட்டும் டெல்லும் சேர்ந்த வடிவம் தான் என்ன? told. அப்ப நாங்க என்ன நீட்டி முழக்கி you did never tell me அப்படின்னு சொல்ல வேணும்? தேவையில்லை. அப்ப அதை இலகுவா எப்படி சொல்லலாம்? You never told me. You never
told me. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. You never told me. இது ரெண்டையும் ஒரே ஸ்கிரீன்லயே பாப்போம். நீ என்கிட்ட சொல்லல. You didn't tell me. நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. You never told me. ரொம்ப இலகுவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இனி இதே போல மேலதிக உதாரணங்களை பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அவன் எனக்கு அறிவிக்கல. அறிவிக்கிறது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? இன்ஃபார்ம். அப்போ இது சாதாரண இறந்த கால எதிர்மறை வாக்கியம். எப்படி சொல்வோம்? He didn't inform me. He didn't inform me. Again, he didn't inform me. அவன் எனக்கு அறிவிக்கவே இல்லை. அறிவிக்கவே இல்லை. இது எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்க. Amazing, you got it. இந்த inform என்பதனுடைய கடந்த கால வடிவம் informed. He never informed me. Again, he never informed me. He never informed me. நாங்க இப்படி இந்த நெவரோட பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது அதின் அர்த்தம் 0 times என்றது அல்ல. எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் நீ அறிவிக்கல. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க சொல்லி கூட இருக்கலாம். அப்படி ஒரு போதுமே சொல்லல. 0 times என்றா அதற்குரிய வடிவம் வேற ஒன்று இருக்கு என்று சொல்லி இருக்கிறேன். நாங்க இன்னொரு வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவள் அவர்களை விருந்துக்கு அழைக்கல. சாதாரண கடந்த கால எதிர்மறை வாக்கியம். She didn't invite them to the party. She didn't invite them to the party. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Very good. நானும் சேர்ந்து சொல்றேன், என்னோட சேர்ந்து சொல்லுங்க. She didn't invite them to the party. அவள் அவர்களை விருந்திற்கு அழைக்கவே இல்லை. எம்பசைஸ் பண்ணி சொல்ல போறேன். She never invited them to the party. She never invited them to the party. அடுத்த உதாரணம் பார்ப்போமா? அவன் அங்கே போகல. சாதாரண கடந்த கால எதிர்மறை வாக்கியம். He didn't go there. He didn't go there. இப்போ உங்களுக்கான வினா, அவள் பாடசாலைக்கு போகல. Comment your answer. Amazing, you got it. அவன் அங்கே போகவே இல்லை. இது எப்படி சொல்வோம்? Wonderful. He never went there. He never went there. Again, he never went there. அப்ப நாங்க இப்படி சொல்லிடல இது எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அர்த்தமா? இல்ல. கடந்த கால அனுபவத்தை பற்றி மாத்திரம் தான் சொல்கின்றோம். மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். சீதா எனக்கு உதவி செய்ததே இல்ல. Sita never helped me. Again, Sita never helped me. அவர் ஒரு வார்த்தை சொன்னதே இல்லை. இதுவும் என்ன? கடந்த கால எதிர்மறை வாக்கியம் அல்ல, வலியுறுத்தி கூறுகின்றோம். He never said a word. He never said a word. Say into இறந்த கால வடிவம் என்ன? Said. He never said a word. P-A-I-D, paid என்பதால் நாம் S-A-I-D, said அப்படின்னு சொல்ல வேணுமா? சொல்லவே மாட்டோம். எப்படி சொல்ல வேண்டும்? Said. Said. Very good. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Splendid. Said. He never said the word. அடுத்த உதாரணம் பாப்போம். அவர் அதை பார்க்கவே இல்லை. He never saw that. He never saw that. இங்கே ஏன் saw பயன்படுத்துகின்றோம்? See என்பதனுடைய கடந்த கால வடிவம் past tense என்ன? Saw. See, saw, seen. அப்ப கடந்த கால வடிவம் என்ன? Saw. He never saw that. இங்க உங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்ல விரும்புகிறேன்.
saw, show, show, so, show, so, show. வேற்றுமையை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. SAW so என்பது என்ன? C என்பதனுடைய இறந்த கால வடிவம். SHOW show என்பது என்ன? காட்டு என்னும் அர்த்தத்தில் உள்ள நிகழ்கால வடிவம். வாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அம்மா சமைக்கல, இது நாங்க எப்படி சொல்லலாம்? இது ஒரு கடந்த கால எதிர்மறை வாக்கியம். My mom didn't cook. My mom didn't cook. Again, my mom didn't cook. ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் கோபப்பட்டதே இல்லை. I never got angry. I never got angry. Again, I never got angry. இதுவே நான் கோபப்படல அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லியிருப்போம்? Splendid. You got it. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I didn't get angry. I didn't get angry. Again, I didn't get angry. அவளதை எனக்கு தரல. She didn't give it to me. She didn't give it to me. எல்லாரும் வாயிட்ட எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She didn't give it to me. She didn't give it to me. அடுத்த உதாரணம் ஒன்று பார்ப்போம். அவள் தன்னுடைய பேக்கை எனக்கு தரவே இல்லை. அள்ளுத்தந்திரத்தமா சொல்றேன், தரவே இல்லை. She never gave her bag to me. She never gave her bag to me. Again, she never gave her bag to me. இப்போ உங்களுக்கான வினா, அவன் தன்னுடைய காரை எனக்கு தரவே இல்லை. Please comment your answer. Bravo, you got it. Last but not least, நான் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கியதே இல்லை. இது எப்படி சொல்லலாம்? I never bought. பையனுடைய கடந்த கால வடிவம் தான் bought. I never bought விலை உயர்ந்த பொருட்கள், expensive things. I never bought expensive things. Again, I never bought expensive things. இப்போ உங்களுக்காக 2 வினாக்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Please don't ignore the comment section or don't hesitate to answer the questions. அவள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கல. அவள் கடினமான வேலை செய்ததே இல்லை. Please comment your answer. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.